ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்ஜிராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ். இந்த பழம் தான் நல்லா தான் இருக்கு. ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் நம்ம தென்னை மரம். ஆட்டுக்குட்டி நம்ம பாதியிலே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. சப்பாத்தி வச்சிருக்கேன் நான். சப்பாத்தி இதை தான் ஒரு குரூப்பு இதில் வித்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. சப்பாத்தி 2 பழமா 3 பழம் 100 ரூபான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா கொய்யா மரம். கொய்யாக்கா ஒன்று தான் காய்ச்சிருக்கு. மீதெல்லாம் யாரா பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தாண்ட தான் ஏரி இருக்குது. ஸோ அதனால தண்ணி மேலேயே இருக்குது. இதெல்லாம் ஆடு விட்டு மேய்ச்சி போடுறாங்க. கொஞ்சம் ஆடு விட்டு மேய்க்காதீங்க யாரும். அதாவது இந்த எண்டு இதோ இப்போ போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த எண்டுக்கு அப்புறம் அந்த பனைமரம் இருக்கான்னு பாருங்க. அங்கே நல்லா ஹைட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு. பனைமரத்தை வெட்டினா அதோட பின் விளைவுகள் என்னன்னு தெரியாம இருக்காங்க போல. எதுக்கு சொல்றேன்னா, பனைமரம் எதுக்கு வச்சதுன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்காக. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்களே. நான் இங்கேயும் ஒரு சமூக சேவை தான் செஞ்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். நான் இங்க 2 புங்க மரம் வச்சிருக்கேன். இந்த ஏரியாவில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மற்ற எதுக்கு வந்தாலும் சரி, இங்கதான் நிழலுக்காக ஒதுங்கி இருப்பாங்க.